April 10th, Chennai SRM காலேஜில் ஐ எம் கிவிங் எ TEDx டாக். ஸோ அந்த டாக் எதை பற்றி அப்படின்னா, ஒரு 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 ஹியூமனோட க்ரோத் வந்து பெரிய பெரிய மைல் ஸ்டோன்ஸ்லலாம் இல்லை, நம்மளோட டெய்லி ஆக்ஷன்ஸில் இருக்குது. அண்ட் எப்படி நம்ம வந்து ஒரு க்ரோத்தை வந்து ஒரு பெரிய பிக்சரை வச்சு மட்டுமே பார்த்து வந்து ஈஸியாக தப்பாக லேபிள் பண்ணிடுறோம் அப்படிங்கிறது. அது போக ஒரு 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 ஸ்கூலில் படிக்கிற ஒரு குழந்தையோ, ஒரு காலேஜில் இருக்கிற ஒரு குழந்தையோ வந்து ஒரு ஒரு நம்ம நம்ம சரியாகவோ தப்பாகவோ லேபிள் பண்ணுறதுனால எப்படி அவங்களோட வாழ்க்கை பாதையே மாறுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பேச போகிறேன். ஸோ இதை பற்றியெல்லாம் ஒவ்வொன்றா ப்ரிப்பேர் பண்ணும்போது, படிச்சுட்ருக்கும்போது நேற்று ஒரு 2 பசங்க வந்து என் ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. ஸோ எதுக்கு வந்தாங்க அப்படின்னா, இந்த பசங்க வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட ஹேர் கட்டும் நாங்கள் செக் பண்ணும்போது இந்த 2 பசங்களோட ஹேர் கட் சரியில்லை, வருஷம் ஃபுல்லாக இப்படி தான் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, இப்போவுமே இது ரொம்ப மோசமாக வந்திருக்காங்க. ஸோ பொதுவான ஒரு கருத்து என்ன அப்படின்னா, எக்ஸாம் நேரத்தில் நம்ம எதுவும் கேட்க மாட்டோம், ஒரு ஒரு தைரியத்தில் வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு லேபிள் வந்து நம்ம முன்னாடியே கொடுத்து அதை அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு 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 தனிப்பட்ட தவறு அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து ஓவராலாக ஒரு ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் நம்ம கொண்டு வரணும், ஒரு ஆப்ரேஷனல் சேஞ்ச் கொண்டு வரணும். ஏன்னா நம்ம ஒரு 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 குழந்தைய பற்றி பேசும்போதோ, இல்லை ஒரு குழந்தை செய்கிற தவறை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போதோ வந்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து விட்டுடுறோம். ஸோ நேற்று நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த இந்த ஸ்பீச் பற்றியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறதுனால ஒரு சின்ன யோசனை, ஏன் இந்த பசங்கள்கிட்ட நம்ம உட்காந்து பேசக்கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா இது வரைக்கும் வந்து அவங்களுக்கு ஒரு ரூல்ஸ், அதுக்கு உண்டான பெனால்ட்டிஸ், பனிஷ்மெண்ட்ஸ், சஸ்பென்ஷன்ஸ் இந்த மாதிரியே அந்த பசங்கள்கிட்ட பேசி பழகிட்டோம். ஸோ இதெல்லாம் பேசும்போதே வந்து எந்தளவுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்தளவுக்கு வந்து நானே என்னை ஒரு 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 செல்ஃப் ரிஃப்ளெக்டிவ் ரியலைசேஷன் ப்ராசஸில் இருக்கிறதும் எனக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்குது. ஸோ இது நேற்று அந்த பசங்கள்கிட்ட பேசும்போது யதார்த்தமாக பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் தென் என்ன இது பண்ண என்ன அதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு 3 விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டேன் நான். மொதல் விஷயம், எப்போவுமே நம்ம அந்த குழந்தைங்கள்ட்ட பேசும்போது ஒரு 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 லிஸ்ட் ஆஃப் அவங்களோட மிஸ்டேக்ஸ் இல்லாமல் நம்ம பேசுகிறோமா, அதாவது ஒவ்வொரு இன்சிடெண்ட்டையும் தனித்தனியாக பார்க்குறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஸோ நம்ம அதை பண்ணுறோமா அப்படிங்கிறது. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எப்போவுமே வந்து ஒரு குழந்தைய பற்றி நம்ம பேசும்போதோ, இல்லை அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கும் போதோ, இல்லை அவங்கள கூப்பிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போதோ வந்து நம்ம எப்போவுமே வந்து நம்மளுக்குள்ளே ஏற்கனவே ஒரு பெரிய லிஸ்ட் வச்சுருக்கோம். எப்போவுமே அந்த லிஸ்ட் இல்லாமல் பேசுகிறோமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு ஒரு நம்ம ஒரு ஒரு அத்தாரிட்டேட்டிவ் பொசிஷனில் இல்லாமல் ஒரு அந்த குழந்தைய வந்து ஒரு குழந்தையாக நம்ம முன்னாடி உட்கார வச்சு என்ன கோ த்ரூ பண்ணுறாங்க அப்படிங்கிறத கேட்குறோமா அப்படிங்கிறத 2வது விஷயம். ஏன்னா எப்போவுமே வந்து ஒரு டீச்சராகவோ, இல்லை ஒரு ஒரு ஸ்கூல் பிரின்சிபலாகவோ, இல்லை ஒரு ஸ்கூல் செக்ரட்டரியாகவோ, இல்லை ஒரு அத்தாரிட்டேட்டிவ் பொசிஷனில் ஒரு ஸ்கூல் லீடராக இருக்கிறோம், அகடமிக் டைரக்டராக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம எப்போவுமே வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ், லைக் எனக்கு தெரிஞ்சு மோர் தென் 90% ஆஃப் த டைம்ஸ் நம்ம வந்து ஒரு 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 அத்தாரிட்டேட்டிவ் பொசிஷனில் ஒரு தெர் இஸ் ஆல்வேஸ் அன் ஈகோ அட்டாச் டு இட். அதே இல்லாமல் பேசுகிறோமா அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். 3வது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த குழந்தைங்க வளர்கிற சூழ்நிலை எப்படி இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் நம்ம ஊரில் என்ன நடக்குது, கிராமங்களில் என்ன நடக்குது, பெரிய பெரிய ஊர்களில் என்ன நடக்குது, சங்கரங்கோவில் மாதிரி ஒரு ஊரில் என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம நிறைய கேள்விப்படுறோம். நிறைய பெற்றோர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைங்களை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க.
எவ்வளவு எத்தனை பேர் வந்து வேறு நாடுகளுக்கோ இல்லை வேறு ஊர்லேயோ போய் இருந்து வேலை பார்த்து, குழந்தைங்கள விட்டு தனியாக இருந்து வேலை பார்த்து, இந்த மாதிரி தனியாக இருக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு நடக்கிற விஷயங்கள் ஹேண்டில் பண்ண முடியுதா அவங்களால, முடியலையா, அவங்க எந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் திங்ஸ் கோ த்ரூ பண்ணுறாங்க, எந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்டல் திங்ஸ் கோ த்ரூ பண்ணுறாங்க, இது எல்லாமே நம்ம புரிஞ்சு பேசுகிறோமா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு இது. ஸோ இந்த 3 கேள்விகளை வச்சு நம்ம அந்த குழந்தைங்கள்ட்ட பேசுகிறோம் அப்படின்னா ஐ திங்க் திங்ஸ் வில் கெட் பெட்டர். இது நேற்று இதை ட்ரை பண்ணி அது ஒரு ஐநோ ஒரு தடவை பேசுகிறதுனால வந்து நம்மளே மாற மாட்டோம். நம்ம அந்த ஒரு 14-15 வயசு குழந்தைங்க வந்து மாறுவாங்களா அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ பிக் கொஷன் மார்க். பட் ஸ்டில் ஒரு சின்ன சந்தோஷம், அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு 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 இதுக்கடுத்து நான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு கைடிங் பாயிண்ட். நம்ம குழந்தைங்கள்ட்ட எந்த அளவுக்கு வந்து அவங்களோட லெவலுக்கு இறங்கி பேசுகிறோம் அப்படிங்கிறது இருக்குது. பட் அதே நேரத்தில் கரெக்டான பவுண்ட்ரிஸை நம்ம செட் பண்ணணும். 2 differences there. One is being friends with them, being friendly with them. Being friends with them is also fine, being friendly with them is also fine. But ரெண்டுமே கரெக்டான பவுண்ட்ரிஸோடு போகணும். We still need to be the people who guide the students, who guide the next generation in the right way. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட அத்தாரிட்டியை விட்டுட்டு, நம்மளோட ஒரு ஈகோவை விட்டுட்டு, அவங்களோட ஷூஸ்லேருந்து, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நம்ம திங்ஸை பார்த்து அவங்கக்கிட்ட பேசினாலே வந்து நிறையா கஷ்டங்கள், அவங்க என்ன கோ த்ரூ பண்ணுறாங்க, இது எல்லாமே வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் இன்னும் பெட்டராக பண்ணலாம். இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட வல்னரபிலிட்டி. ஸோ டீச்சர்ஸ்க்கெலாம் தெரியும், நிறையா டீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா there are still school leaders who get emotional when kids leave every year after 12th standard. It's a very emotional moment for teachers and school leaders and people who work in a school. ரொம்ப வருஷமாக அந்த குழந்தைங்கள் நம்ம கூடயே ஒரு ஜேர்னி ட்ராவல் பண்ணி வந்து ஸோ இந்த 2 பசங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து ஸோ அதில் ஒரு பையனோட 9th ஸ்டாண்டர்ட் ஃபோட்டோ வந்து என்கிட்ட இருந்துச்சு. ஸோ as I told you, நம்ம ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா there is a practice for presenting a plant or a book to the school library on their birthdays. எதனால் அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு ஜென்ராசிட்டியை பில்ட் பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நிறையா பேரண்ட்ஸ் அதை பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 பசங்களில் ஒரு பையன் வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவங்க வந்து ஒரு தென்னங்கன்று வந்து ஸ்கூலுக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ யதார்த்தமாக அந்த ஃபோட்டோ எடுத்து நான் காமிக்கும்போது என்னை அறியாமலே எனக்குமே ஐ ப்ரோக் டவுன். பிகாஸ் ஏன்னா இந்த பசங்களை வந்து நான் ஒரு ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 5 to 6 இயர்ஸாக பார்த்துட்ருக்குறேன். அண்ட் இட் ஃபீல்ஸ் ஒரு மாதிரி இட்ஸ் அ ஹோல் இன் மீ வென் இட் ஃபீல்ஸ் லைக் ஐ எம் நாட் டன் மை ஜாப் ப்ராப்பர்லி. ஸோ நேற்று அதுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஐ திங்க் it's okay to be vulnerable in front of the kids. It's okay to show them your human side. நம்ம மனிதர்கள்னு அவங்களுக்கு தெரியணும். நம்ம வந்து அவங்களோட க்ரோத்துக்கு தான் பேசுகிறோம், அவங்களோட வளர்ச்சிக்கு தான் போராடிட்டுருக்குறோம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு புரியணும். அதுதான் ஒரு பெரிய விஷயம் as a teacher. So I think from now onwards
நான் என்ன நினச்சிருக்கேன் அப்படின்னா, எப்போவுமே வந்து மற்றவங்க சொல்கிறத வச்சு அந்த குழந்தைங்கள பார்க்காம, அது நம்ம டீச்சர்ஸாகவே இருந்தாலும், பிகாஸ் வி ஆர் ஆல் என்ன சொல்கிறது, ஃபெயிலியர்ஸ் வென் இட் கம்ஸ் டு காக்னேட்டிவ் பயஸ். நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு பயஸ் இருக்க தான் செய்யும். அது வந்து ரொம்ப கஷ்டம் அது இல்லாமல் இருக்கிறது. அதுக்கு ட்ரெயின் பண்ணலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்மளுக்கு ஒரு பயஸ் இருக்கும். ஸோ அந்த பயஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா, ஐ திங்க் அஸ் அ ஸ்கூல் லீடர் நான் மற்றவங்களோட ஒப்பீனியனை கன்சிடர் பண்ணாமல், ஐ வில் ஸ்டார்ட் சீயிங் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் மை ஓன் பெர்ஸ்பெக்டிவ், sit and talk with them like before. I think inherently all people are good and all kids are good. சேட்டை பண்ணுறது அவங்க பண்ணத்தான் செய்வாங்க, பிகாஸ் தே ஆர் சில்ட்ரன். நம்மளும் அந்த வயசெல்லாம் தாண்டி தானே வந்திருக்கோம். என்ன நம்ம காலங்களில் வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கம்மி, கண்ட்ரோல் ஜாஸ்தி, பேரண்ட்ஸ் வேர் ஈவன் மோர் க்ளோசர் டு அவர் எஜுகேஷன். ஸோ இது எல்லாமே வந்து ஐ திங்க் ஹஸ் turned yesterday into a very, very good learning experience for me. And so if you are a teacher, இந்த ஒரு 3 கேள்விகளை வந்து மனசில் வச்சுக்கோங்க. அடுத்த தடவை உங்கள் குழந்தைங்கள்ட்ட பேசும்போது டாக் இன் ஒரு நியூட்ரல் வே. இஃப் யூ ஆர் அ பேரண்ட், இந்த கடமை உங்களுக்கு இன்னும் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா வீட்டில் இருந்து தான் வந்து நம்மளோட க்ரோத்தே ஆரம்பிக்குது. ஸோ ஐ ஹோப் திங்ஸ் கெட் பெட்டர். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். Until then, thank you.